காட்டில் கடும் மழை பெய்து கொண்டே இருந்தது. பல பறவைகளின் கூடுகள் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டன. அந்த காட்டின் ஓரத்தில் நீலா வசித்து வந்தாள். அவள் மிகவும் ஏழை. அவளுடைய கூடு பல இடங்களில் உடைந்திருந்தது. மழைக்காலம் வருவதால் அவள் கவலையில் இருந்தாள். அந்த பக்கமா வந்த சீதா குருவி, நீலா, மழை இன்னும் அதிகமாக பெய்ய போகிறது. உன் கூடு பாதுகாப்பாக இருக்கிறதா என்று கேட்டான். நீலா சிரித்துக்கொண்டு, இல்ல சீதா, ஆனாலும் நம்பிக்கை இருக்கிறது. எப்படியும் பாதுகாப்பான இடம் கிடைக்கும்னு. அன்றிரவு கடும் புயல் வீசியது. எல்லோரும் பயந்தனர். அப்போது நீலா மரத்தின் அடியில் விழுந்திருந்த ஒரு பெரிய பலாப்பழத்தை கவனிச்சா. அத பார்த்ததும் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. பலாப்பழத்தின் உள்ளே ஒரு வலுவான இடத்தை கண்டாள். அது மழை தண்ணீர் புகாத பாதுகாப்பான இடத்தை கொண்டிருந்தது. நீலா அதை சுத்தம் செய்து, இது இனிமேல் என்னுடைய பாதுகாப்பான வீடு என்று அந்த பலாப்பழத்தை ஒரு அழகான வீடா மாத்திட்டா. அடுத்த நாள் காலையில பல பறவைகள் இரவு பெய்த மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. நீலா கூவினாள், கேளுங்கள், யாருடைய கூடு சேதமடைந்ததோ அவர்கள் இங்கே வரலாம். இங்கே பாதுகாப்பான இடம் இருக்கிறது. அதை கேட்ட ரீனா காகம், கிளிமித்ரன், சில புறாக்கள் எல்லோரும் வந்தார்கள். சீதா நீலா கிட்ட, நீலா, எங்களுக்காக உன் இடத்தை திறந்ததற்கு எப்படி நன்றி சொல்வது என்று கேட்டாள். நீலா மெதுவாக பதிலளித்தாள், நாம் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். இன்று உங்களுக்கு நான் உதவினேன். நாளை எனக்கு உதவி தேவைப்பட்டால் நீங்கள் உதவியாக இருப்பீர்கள். அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக இருந்தனர். சில நாட்களில் மழை நின்றது. ஒவ்வொருவரும் தங்கள் கூடுகளை மீண்டும் கட்டத் தொடங்கினர். ஆனால் நீலாவின் உதவியை யாரும் மறக்கவில்லை. சில வாரங்கள் கழித்து காட்டின் ஒரு பகுதி வறட்சியால் பாதிக்கப்பட்டது. அங்கு மரங்கள் காய்ந்து பறவைகள் உணவும் தண்ணீரும் இல்லாமல் தவித்தன. இந்த செய்தி நீலாவிடம் வந்தது. அவள் உடனே நண்பர்களை அழைத்தாள். நாம் ஒற்றுமையாக சேர்ந்தால் அந்த பறவைகளுக்கும் உதவ முடியும் என்றாள். ரீனா காகம், மித்ரன் கிளி, புறாக்கள், மைனா அனைவரும் ஒத்துக்கொண்டனர். ஒவ்வொருவரும் காட்டின் வேறு பகுதிகளிலிருந்து விதைகள், பழங்கள், தண்ணீர் ஆகியவற்றை சேகரித்து வறட்சியால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்த பறவைகள் நெகிழ்ந்து, நீங்கள் எங்களுக்கு உயிர் கொடுத்தவர்கள் என்று நன்றி தெரிவித்தனர். நீலா சிரித்தாள். இது எங்களுடைய உதவி மட்டுமல்ல, இது நம்முடைய ஒற்றுவலின் பலன். அமைதியான இரவில் நீலா தனது சிறிய குட்டி குருவி மீராவுடன் பலாப்பழ வீட்டில் அமர்ந்திருந்தாள். அம்மா, நாம் எல்லாருக்கும் உதவியது நல்ல விஷயம் இல்லையா என்று மீரா கேட்டாள். ஆம் கண்ணே, அன்பும் உதவியும் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்றாள் நீலா. மீரா தன் அம்மாவின் அரவணைப்பில் அமைதியாக உறங்கினாள். காடு முழுவதும் இப்போது ஒரே குடும்பமாக இருந்தது. நீலாவின் துணிச்சலும் கருணையும் காட்டில் ஒரு நல்ல முன்னுதாரணமாக மாறியது. அந்த நாள் முதல் அந்த காட்டில் அனைவரும் நினைத்தது ஒன்றுதான்: ஒற்றுமையே எங்கள் வலிமை.